ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம உலகம் எங்கும் பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டு இருக்கோம். அதை பற்றின ஒரு வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம உமன்ஸை பற்றின ஒரு ஃபேக்டும் அதே மாதிரி ஒரு நல்ல மெசேஜோட இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வாங்க வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் 8 அதாவது இன்னைக்கு நம்ம உமன்ஸ் டேவை கொண்டாடுறோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில ரொம்ப பிஸியா இருந்துகிட்டே இருக்கோம். ஆனா நம்ம என்னதான் பிஸியா இருந்தாலும் நமக்கு காலையில உணவோ, இல்ல நம்ம இரிட்டேட் பண்ற தங்கச்சியோ, இல்ல நம்ம அம்மா போல பாத்துக்கிற நம்ம அக்காவோ, இவங்க எல்லாருமே அவங்களுடைய வேலைகளை கரெக்டா நமக்காக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம ஒரு செகண்ட் எடுத்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு நிறைய நேரத்துல மறந்துடுறோம். அதுக்காக தான் ஒரு ஸ்பெஷலா உமன்ஸோடைய அச்சீவ்மெண்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் இந்த பர்டிகுலர் டேவை வேர்ல்டா அங்கீகரிச்சிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம உமன்ஸ் டேவை கொண்டாடுறோம். உமன்ஸ் அப்படின்னு சொல்ல போனா அவங்க மென்ஸை மாதிரியே ஒவ்வொரு கால சூழ்நிலையிலும் ஒவ்வொரு விதமா ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுல யாருடைய மகளாகவும் அவங்க ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வளர்ந்தக்கு அப்புறம் அவங்க யாருடைய ஒரு ஃப்ரெண்டாவோ ஆக்ட் பண்ணுறாங்க. இப்போ சப்போஸ் ஸ்கூலில் இருக்காங்க, காலேஜஸில் இருக்காங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு அவங்க ஒரு ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வயசானோடனே அவங்க ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியாக இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் வயசான உடனே ஒரு பிள்ளைக்கு அவங்க ஒரு அம்மாவாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஏஜ் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பிள்ளை வரும்போது ஒரு பாட்டியாக அவங்க ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கால சூழ்நிலையில் ஆண்களை போலவே பெண்களும் நிறைய விதமான ஒரு கேரக்டர்ஸில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்களுக்கும் அவங்க ஒவ்வொரு விஷயத்த ஆண்களுக்கு அவங்க செஞ்சு கொண்டு தான் இருக்காங்க. அதனால கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல நிறுத்தி அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். நானும் அதே போல் இந்த இடத்துல நின்று இந்த வீடியோவை ஒருவேளை ஏதாவது பெண்கள் பார்த்துட்டு இருந்தால் உங்கள் எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் பெண்களை பற்றி ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன்னு இருந்தேன் இல்லையா, இது ஒரு ஃபன்னி ஃபேக்ட் தான். ஆனால் பெண்களுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். நம்ம நிறைய நேரத்தில் ஏதாவது ட்ரெஸ்ஸு கடைக்கெல்லாம் போகணும் அப்படின்னா ஆண்கள் பார்த்தீங்கன்னா உடனே ஓ ப்ளூ கலரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் பெண்கள் ஒரே ப்ளூ கலரே நிறைய வெரைட்டிஸாக வச்சு எந்த இதை சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. இதுக்காகவே நிறைய டைம் ஆகும். ஏன் அப்படின்னா சைக்காலஜிக்கலாகவே பெண்களுக்கு ப்ளூ அப்படின்னு சொல்லி ஒரு கலர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதை எடுத்துக்கோங்க. ப்ளூன்னு ஒரு கலர் இருக்குன்னா அதை டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ளூஸாக அவங்களால பார்க்க முடியும். ஏன்னா அந்த ஷேடிங் லைட் ப்ளூலேருந்து டார்க் ப்ளூ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஷேடிங்ஸும் நல்லா விரிவாக அவங்களால அதை பார்க்க முடியும். அதனால தான் அவங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ப்ளூவும் நம்ம ஆண்களாக இருக்கக்கூடிய நம்ம டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, சாதா ப்ளூ அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம். ஆனால் அதுவே அவங்களால ஸ்கை ப்ளூ, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ளூ, பொட்டன்ஷியல் ப்ளூ, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸை பெண்களால் பார்க்க முடியும். அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மெசேஜை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு நம்ம ஈக்குவாலிட்டி, ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த காலத்து சூழ்நிலையில் கூட நிறைய பெண்களை நிறைய பேர் அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒருவேளை நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டு தான் இருக்கு. இந்த ஒரு செகண்ட் அதை யோசிச்சு பார்த்து, ஒருவேளை பெண்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கும்போது அதை தடுக்க பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியாம நடக்குதுன்னா அதை எப்படியா தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. ஏன் அப்படின்னா எல்லா கடவுளும் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்கள் படைக்கப்பட்டது பெண்களை பாதுகாக்க தான். அதே மாதிரி பெண்கள் படைக்கப்பட்ட ஆண்களுக்கு துணையா இருப்பதுக்காக தான். இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் பெண்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கணும். அதே மாதிரி பெண்கள் அதுக்காக நான் ரொம்ப உயர்ந்தவங்கன்னு சொல்ல வரல. எல்லா விஷயத்தையும் பெண்களால் செய்ய முடியும்னு சொல்ல முடியாது. எல்லா விஷயத்தையும் ஆண்களால் செய்ய முடியும்னு நம்மளால சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயங்கள் தனித்துவமானது இருக்கும் தான். அதனால எல்லாருமே எல்லாமே ட்ரை பண்ணலாமே தவிர
இதுல அவங்க தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால டிசைட் பண்ணவே முடியாது. அதனால பெண்களுக்கு விரோதமா வரக்கூடிய நிறைய அபியூஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதை எப்படியா தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா பெண்களை ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்ற விஷயத்தை என்னைக்குமே மறந்துடாதீங்க. பெண்களை வெறும் பொருளா பார்க்காம அவங்கள உண்மையான ஒரு ஹியூமன் பீயிங்கா நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா உண்மையான ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நான் பெண்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆணுக்கு கண்டிப்பா நீங்களும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுதான் எப்போதுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மென்ஸுக்கும் உமன்ஸுக்கும் கொண்டு வரும். ஸோ மறக்காம நீங்களும் ஆண்களுக்கு நல்ல ரெஸ்பெக்டை கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு துணையா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஓகே நண்பர்களே, ஒருவேளை உங்களுக்கும் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நீங்க அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காம உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் உங்க விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.